இந்த வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளை அற்புதமான விதத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான தருணங்கள். எதற்கான ஒரு வாய்ப்புகள் தெரியுமா? எதற்கான ஒரு தருணங்கள் தெரியுமா? நேற்று நீங்க என்னெல்லாம் செய்து முடிக்க முடியலையோ அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, கடந்த நாட்கள்ல நீங்க எதையெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்து முயற்சித்து முடியாமல் இயலாமல் போனதோ அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு தருணமாக ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே எதெல்லாம் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கடந்த நாட்கள்ல உங்க மூலமா செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் செய்ய முடியாமல் போனதோ அதையெல்லாம் தாமதமின்றி தயக்கமின்றி இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவா செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தி செய்து முடிக்கணுமோ அதற்கு வேண்டிய விசேஷமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு நிறைவாக தரப்போகிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது, இந்த காலையில உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியமும் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளச் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதற்கு தெரியுங்களா? எதற்காக உங்களை ஆசீர்வதிக்க போறார் தெரியுமா? நேற்று கடந்த நாட்கள்ல எதையெல்லாம் உங்களால செய்து முடிக்க முடியலையோ அதையெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலத்தை, ஒரு சத்துவத்தை, ஒரு வல்லமைய, ஒரு தைரியத்தை, ஒரு மகா மேன்மையான ஒரு கிருபையை இன்னைக்கு அப்பா உங்களுக்கு தரப்போறாருங்க. நீங்க யோசிக்கலாம், யூகிக்கலாம், அதெல்லாம் கரெக்டு தான், நான் ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன், வளரணும்னு நினைக்கிறேன், உயரணும்னு நினைக்கிறேன், அடையணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குதே. பல தடைகள் வருது, பல இடையூறுகள் வருது, பல எதிர்ப்புகள் வருது, மனிதர்களால் பல வகையான அச்சுறுத்தல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்மறையான சூழ்நிலைகளை மிகைப்படுத்தி பார்த்து உங்களையே நீங்கள் பரிதாப அனுதாபத்துக்குள் தள்ளிக்கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்குகிறது. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க வளர்ச்சி அடைந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் முன்னாடி நீங்க போனீங்கன்னா 11வது ஸ்டெப்ல உங்க காலை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அதையும் கடந்து ஒரு 20 ஸ்டெப்பு, ஒரு 20 படி நீங்க வாழ்க்கையில முன்னேறினீங்க அப்படின்னு சொன்னா, உங்க படிப்பு விஷயத்துல, உங்க வேலை விஷயத்துல, உங்க பிசினஸ் சார்ந்த விஷயத்துல, அடுத்த நிலை அடைவதற்காக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய எஃபர்ட்ஸ்ல நீங்க உயர உயர போகும்போது அடுத்த 20 படி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா 21வது படியில ஒருத்தன் நின்னுகிட்டு இருப்பான் உங்களை தள்ளி விட்டுறதுக்கு. இதுக்கு மேல நீங்க வரவே கூடாதுன்றதுக்காக. அவனையும் கடந்து நீங்க மேல 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 அடுத்த 30வது ஸ்டெப்புக்கு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா அங்க ஒருத்தன் இருப்பான். எப்படியாச்சும் உங்களை முன்னேற விடாதபடிக்கு இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. எப்படி நீங்க வளர்வதற்கான சில எஃபர்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை தடுக்க, உங்களை இழுக்க, பிடிச்சி உட்கார வைக்க 1000 எதிர்மறையான சூழல்கள், 1000 எதிர்மறையான மனிதர்கள், 1000 எதிர்மறையான தீமைகள் நின்று கொண்டுதான் இருக்கும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வாழ்வில் வளரவே முடியாது. அவன் இப்படி இழுக்கிறான், அவன் இப்படி பிடிச்ச என்ன உட்கார வைக்கிறான், என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி சொல்றாங்க, இதையெல்லாம் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாதீங்க. அப்பாவை நோக்கி பாருங்க.
பாருங்க. அப்பாவினுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னைக்கு நான் உன்னை உயர்த்துவேன், இன்னைக்கு உனக்கு வேண்டிய பொட்டன்ஷியலை நான் தருவேன். அதை நம்புங்க. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தினால நான் சேனைக்குள் பாய்ந்து செல்லட்டும், உங்க ஆசீர்வாதத்தினால தடையாய் நிற்கக்கூடிய மதிலை நான் கடந்து செல்லட்டும்னு சொல்லி, இன்றைக்கு நீங்கள் உங்கள் நல்வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயாசங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் கூடவே இருக்குன்னு சொல்லி நம்பி முன்னோக்கி செல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், அற்புதமாய் நீங்கள் வாழ்விலே முன்னேறுவதற்கான முற்போக்கின் நாளாய் உங்களுக்கு அமைய போகின்றது. ஆகவே எல்லா தடைகளையும் பெருசா பார்த்துக்கிட்டு மூளையிலேயே உட்காந்துக்கிட்டு கதவை அடைச்சிக்கிட்டு சும்மா வீட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய சோம்பல்தனத்தை வளர்த்து கொள்ளாம முன்னோக்கி செல்லுங்கள். தடைகளை உடைக்கிறவர், நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் என்ன தயக்கம்? ஏன் இன்னும் சோம்பலை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை தாராளமா சம்பூர்ணமா செய்ய ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே, இன்னைக்கு நான் லீவு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், அப்படி பண்ண போறேன். வீட்டில் இருக்கீங்களா? ஒருவேளை இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா, உங்க ஸ்கூல் லீவா? கொஞ்சம் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய படிக்கக்கூடிய ஸ்டடி ரூம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்க. இன்னைக்கு வேலையில நான் வீட்டில் தான் இருக்கேன்னா சும்மா சாப்பிட்டு தூங்காதீங்க. துணி துவைக்கணுமா, இல்ல வீட்டு காரியத்தை செய்யணுமா, இல்ல எதையாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யணுமா, பல நாட்களா நீங்க செய்து முடியாத ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு நாளாய் இன்னைக்கு பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உதயமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தி வைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையா நிற்கும். ஆகவே எதிர்ப்புகளை பார்த்து மிரண்டு போகாமல், பெண்டிங்ல போட்ட ஒர்க்கை அப்படியே தேக்கமடைய வைக்காமல், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாள்ல செய்ய வேண்டிய காரியங்களை சுறுசுறுப்பா, சந்தோஷமா, சமத்தையா, நிறைவா செய்யுங்க. அப்பாவினுடைய ஆசீர்வாதம் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை அழகாய் அழைத்து கொண்டு செல்ல போகிறது. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள்ல, இந்த அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பி ஜீவானந்தம், பிரதர் பி முனிசேகர், பிரதர் பி எம் உதயசூரியன், பிரதர் வி வரதராஜ், சிஸ்டர் பிரவீனா யுவராஜ் மற்றும் அன்பு மகன் வி வருண்குமார், அதுபோலவே இன்றைக்கு திருமண ஆண்டுகள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த அற்புதமான அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல நேரங்களை கொடுத்திருக்கீங்க, நல்ல தருணங்களை கொடுத்திருக்கீங்க, நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கீங்க. ஆகவே இந்த அற்புதமான நாளை உடைய பிள்ளைகள் பயன்படுத்தி நேரங்கள், காலங்கள், நிமிடங்களை விரயமாக்காமல் தங்களுடைய காரிய கடமைகளை மிக நேர்த்தியாய் செய்வதற்கு வேண்டிய சகல ரகமான கிருபைகளை படைத்த தேவன் நீருமுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக தருவீராக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொன்ன சத்திய வார்த்தையின்படிக்கு இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் உள்வாங்கினவர்களாக, உணர்ந்தவர்களாக, அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டவர்களாக, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், அச்சுறுத்தல்கள் வந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்வதற்கான விசேஷித்த உத்வேகத்தையும், உற்சாகத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், பலத்தையும், சத்துவத்தையும், ஆற்றலையும், ஆசீர்களையும் சம்பூர்ணமாய் நீருமுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே தந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இன்றைக்கு விசேஷமாக பிறந்த நாட்கள் காணக்கூடிய அற்புதமான சகோதரர்கள், சகோதரிகளுக்காகவும், திருமண நாளை காணக்கூடிய அருமையான தம்பதியாருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, பெரும்பான பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாள்ல விசேஷமான ஆசீர்களை நீர் வருஷிக்க செய்து, கனப்படுத்தி, பலப்படுத்தி, சகாயங்கள் செய்து மேன்மைப்படுத்த வேண்டும் என உத்தமமான கருத்துழைப்பு கொடுத்து மனதார உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.